ஒரு மனைவி தன்னோட ஹஸ்பண்ட் இறந்ததுக்கு அப்புறமா குழந்தைங்களுக்காக ஒரு புக் எழுதுறாங்க. இதுக்கப்புறம் தான் தன்னோட ஹஸ்பண்ட் கொலை செய்த குற்றத்திற்காக இவங்களை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. 2022 மார்ச் மாசம் அமெரிக்கால இருக்கிற யூட்டால 39 வயசான எரிக் ரிச்சன்ஸ் அப்படிங்கிற ஒரு பிசினஸ்மேன் அவரோட வீட்டுல இறந்த நிலையில கிடைச்சிருந்திருக்காரு. ஆரம்பத்துல இது ஒரு இயற்கை மரணம் அப்படின்னு தான் நினைச்சிருக்காங்க. அவரோட வைஃப் கூரி ரிச்சன்ஸ் அப்படிங்கிறவங்க போலீஸ் கிட்ட என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஒரு ஹவுஸ் டீல் க்ளோஸ் ஆனதை செலிப்ரேட் பண்றதுக்காக நைட் அவருக்கு ட்ரிங்க் கொடுத்ததா சொல்லியிருக்காங்க. எல்லாம் நார்மலா தான் இருந்திருக்கு. ஆனா அடுத்த நாள் காலையில அவர் எந்திரிக்கவே இல்லை. இதனால எமர்ஜென்சிக்கு தான் கால் பண்ணதா சொல்லியிருக்காங்க. ஆனா போஸ்ட்மார்ட்டம்ல தான் ஒரு ஷாக்கிங்கான விஷயம் தெரிய வருது. எரிக் ஃபென்டனைல் அப்படிங்கிற போதைப் பொருள் ஓவர் டோஸ் ஆன காரணமா இறந்திருக்காரு. போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணப்போ இவங்க மேரேஜ் லைஃப்ல பண பிரச்சனைகள் இருந்தது தெரிய வந்திருக்கு. ப்ராசிக்யூட்டர் சொல்றது என்னன்னா, எரிக்கு கூரியோட பிசினஸ் கடன்களை பத்தி தெரிஞ்சதுக்கு அப்புறமா டிவோர்ஸ் லாயர் கூட இவர் கான்டாக்ட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம சில நாட்களுக்கு முன்னாடி எரிக் தன்னோட உயில தன்னோட மனைவி பேர்ல இருந்து தன்னோட சிஸ்டர் பேருக்கு மாத்தி வச்சிருக்காரு. இதையே ப்ராசிக்யூட்டர்ஸ் ஒரு மோட்டிவா தான் பாக்குறாங்க. கூரி ரிச்சன்ஸ் சில ஸ்ட்ராங்கான போதைப் பொருட்களை வாங்க முயற்சி பண்ணிருக்காங்க. அதுக்கு அவங்களோட டெக்ஸ்ட் மெசேஜஸ் சாட்சியாவும் வச்சிருக்காங்க. இன்வெஸ்டிகேஷன் நடக்கும் போதே தான் கூரி குழந்தைங்க தன்னோட அப்பா இல்லாத துக்கத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு புக் எழுதியிருக்காங்க. அந்த புக்கு பப்ளிஷ் பண்ணி நிறைய இன்டர்வியூஸும் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. மே 2023 எரிக் ரிச்சன்ஸோட மர்டர் கேஸ்ல கூரி ரிச்சன்ஸை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஆனா கூரி இதுவரைக்குமே தான் எந்த தப்பும் செய்யல அப்படிங்கறதான் சொல்லிட்டு இருக்காங்க. மார்ச் 16, 2026 நீதிமன்ற விசாரணை முடிவுல கூரி ரிச்சன்ஸ் கில்ட்டிங்கிறது ப்ரூவ் ஆயிருக்குது. அவங்கள தன்னோட ஹஸ்பண்ட ஃபென்டனைல் வச்சு கொலை பண்ண குற்றத்துக்காகவும் இதற்கு முன்னாடியே கொலை பண்ண ட்ரை பண்ண குற்றத்திற்காகவும் இன்சூரன்ஸ் ஃப்ராட் அப்புறம் ஃபோர்ஜரி எல்லாமே கன்ஃபார்ம் ஆயிருக்குது. இப்போ அவங்க ஜெயில இருக்காங்க. வர்ற மே 13 அவங்களுக்கு எவ்வளவு வருஷ தண்டனை இருக்கு அப்படிங்கறத அறிவிப்பாங்க. ஒரு காலத்துல தன்னோட கணவர் இறந்த துக்கத்தை சமாளிக்க புக் எழுதிய அந்த பெண் இப்போ தன்னோட ஜெயில் தண்டனைக்காக காத்திருக்காங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.